கொலை கொள்ளை அதிகமாயிருச்சு, காவல்துறை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்க இப்போ இந்த பிரச்சனை சட்டமன்ற கூட்டம் வரைக்கும் போயிருச்சுங்களா சொல்லிக்கிட்டாங்க. தெளிவா இன்னைக்கு என்ன மேட்டர்னா, கூலிப்படைகள் உருவாவது எப்படி, யார் யாரெல்லாம் அதுக்கு தலைவரா இருக்கிறாங்க, அவங்களோட பணப்பழக்கம் எப்படி இருக்குதுன்னு மாநிலம் முழுக்க லிஸ்ட் எடுக்கிறாங்களா பேசிக்கினாங்க. அண்ணே, கூலிப்படைகளை சோறு போட்டு வளர்க்கும் அரசியல்வாதிகள், ஜாதி அமைப்புகள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள்னு கூலிப்படைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற பெரும்புள்ளிகள் கண்காணிப்பு வலயத்துல இருக்கிறாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, கூலிப்படையில இருக்கிறவங்க 16 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளதான் இருக்கிறாங்க. முழு நேர வேலையா இருக்கும் அவங்களோட லிஸ்ட எடுத்து உள்ளூர் போலீஸ கண்காணிக்க சொல்லிருக்காங்களாம் பேசிக்கிட்டாங்க. ஐயா, சில ஊர்ல கூலிப்படையில் இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு காலை உடைச்சு முடமாக்குற வேலையும் சத்தமே இல்லாம நடக்குதுன்னு வக்கீல்கள் சில பேர் போலீஸ் மேலேயே புகார் கொடுத்திருக்காங்களாமாங்க. நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தெளிவா, முன்னாடி எல்லாம் திருட்டு கேஸ்ல போனாதான் அடிப்பாங்க, இப்போ கொலை கேஸ்ன்னு சொன்னா போதும் கைய கால வச்சு கையில குத்துறாங்களே, என்னடாப்பா இதுன்னு கூலிப்படைகள் மத்திய ஒரு பேச்சு நிலவுதான் சொல்லிக்கினாங்க. அண்ணே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சில போலீஸ் அதிகாரிகள் உள்ளூர் பிரச்சனை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்பாவி இளைஞர்கள் சில பேரோட காலை உடைச்சு விட்டுறாங்களாம். அதுக்கு எதிர்ப்பு வர்றதால உண்மையான கூலிப்படை எஸ்கேப் ஆயிடுறாங்களாம் பேசிக்கிட்டாங்க. இந்த கூலிப்படைக்கு துணையா அரசியல்வாதிங்க, தொழிலதிபருங்க மட்டும் இல்லாம போலீஸ்லயும் சில பேர் உதவி செய்யறாங்களாம். சிலர் பணத்துக்காகவும் சிலர் சாதி மேல இருக்கிற பாசத்திலையும் கூலிப்படைக்கு துணை செய்யறாங்களாயா சொல்லிக்கிறாங்க. ஐயா, டிஎஸ்பி, எஸ்ஐ, ஏட்டையா, உளவு பிரிவுன்னு எல்லா மட்டத்திலையும் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல ஒரே சாதிக்காரங்க 70% மேல இருக்காங்களாம். நெல்லை, குமரி, தேனி, திண்டுக்கல், விழுப்புரம், நாமக்கல்னு அது பெரிய பட்டியலாம் நானாவா சொல்லுதேன் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஐயா,